எல்லோரும் இணைந்து தாவீதின் மகனுக்கு ஓசானா என்ற பாடலை பாடகருக்கு வழி நடத்த எல்லோரும் இணைந்து பாடுவோம். மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே, இஸ்ராயேலின் பேரரசே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, தாவீதின் மகனுக்கு மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இக்குறுத்தோலைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தியருளும். அதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லோரும் குருத்தொலை பெற்றுக் கொள்ளுங்கள். கொஞ்சம் வேகமா எல்லாரும் கையில பிடிங்க, கையில உயர்த்தி பிடிங்க. பூச முடிகிற வரை யாரும் வந்து சிலுவை செய்யக்கூடாது. அதுக்குள்ளாரையும் சிலுவை செஞ்சு ஆண்டவர் இயேசுவை தொங்க விட்டக்கூடாது. பூச முடிகிற வரையும் யாரும் சிலுவை செய்யக்கூடாது. தயவு செஞ்சு அட்லீஸ்ட் அவ்வளோ நேரம் வரையும் பாதுகாத்துடுங்க. எல்லோரும் வேகமா எடுத்துக்கோங்க. ஆல்டர் வைஸ்லாம் கொடுங்க, எல்லார் கையிலும் இருக்குது. ரெண்டு பக்கத்துல இருந்து ஒன்று கொடுங்க. அதிகமாக தான் வாங்கிக்கோங்க, கொஞ்சம் சீக்கிரமா. அங்க நிறைய எடுத்துட்டு வாங்க. ஓகே, முன்னுரை வாசிக்கலாம். ஒழுங்கா நில்லுங்க. எல்லாரும் தூக்கி பிடிங்க. கொஞ்சம் கையில் இல்லாதவங்களுக்கு கொடுங்க. கையில் எல்லாரும் கையில் அட்லீஸ்ட் 1 ஆச்சு இருக்கணும். அட்லீஸ்ட் 1 ஆச்சு வர்றவங்களுக்கு கிடைச்சு. சரி, அப்படியே கொஞ்சம் நில்லுங்க. முன்னுரை வாசிக்க. நற்செய்தி முன்னுரை. ஆண்டாண்டு காலமாக அரசர் வேண்டும் என்று காத்து கிடந்த மக்களுக்கு ஆண்டவர் பெயரால் வருகின்றவரை வரவேற்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. கவலையும் கண்ணீரும் தீர்ந்து
மீட்பு கிடைக்கப் போகிறது என்ற பெருமிதம். சியோன் மகளே, எருசலேம் மகளே, ஆர்ப்பரி. இதோ சாந்தமும் தாழ்ச்சியும் நிறைந்த உன் அரசர் அன்பையும் அமைதியையும் கொண்டு வர அமைதியின் சின்னம் பொதி மிருக குட்டியின் மேல் அமர்ந்து உன்னை தேடி வருகிறார் என்னும் செக்கரியாவின் இறைவாக்கு நிறைவேறும் நேரம் இது. அமைதியின் அரசரை வரவேற்கும் மனநிலையில் நற்செய்தி வாசகத்தை கேட்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்திய எழுதிய நற்செய்தி 21ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-11 முடிய. இயேசு தம் சீடரோடு எருசலேம் நெருங்கி சென்று ஒலிவ மலை அருகில் இருந்த பெத்பகு என்னும் ஊரை அடைந்த போது 2 சீடர்களை அனுப்பி, நீங்கள் ஊருக்குள் எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள். சென்றவுடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். எவராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால் இவை ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள். உடனே அவர் அவற்றை அனுப்பிவிடுவார் என்றார். மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் அரசர் உம்மிடம் வருகிறார். அவர் எளிமை உள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறார், கழுதை குட்டியின் மேல் அமர்ந்து வருகிறார் என்று இறை வாக்கில் உரைத்தது நிறைவேறவே இவ்வாறு நிகழ்ந்தது. சீடர்கள் போய் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே செய்தார்கள். அவர்கள் கழுதையும் குட்டியையும் ஓட்டிக்கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அமர செய்தார்கள். பெரும் திரளான மக்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரங்களிலிருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினர். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயர்கள் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம் சீடர்களை கடிந்து கொள்ளும் என்றனர். அதற்கு அவர் மறுமொழியாக, இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கத்தும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே சொன்னது போல இப்பொழுது பவனியாக செல்ல இருக்கிறோம். முதலில் பீடச்சிறுவர்
உன்னதங்களிலே ஓசானா என்று முழங்கி ஆர்ப்பரித்து ஆண்டவரை எதிர்கொண்டவரே. ஆண்டவரது மலை மீது ஏறிச் செல்ல தகுந்தவன் யார்? அவர் மகிமை வணக்கம் புகழ் உமக்கே. எழிலா சிறுவர் திரளுமக்கு அன்புடன் பாடினோ தானா. எதிரிகளின் மகள் திரள் பொறுப்புகள் ஏந்தி எதிர்கொண்டார். செவமும் வீரமும் காணிக்கையும் கொண்டு யாமிரோ வருகின்றோம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த கண்கொள்ளா காட்சியை நம்ம எல்லோரும் பார்த்து உண்மையாகவே மகிழ்ச்சி அடைவோம் இல்லையா? உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன் இப்பொழுது ஒரு நிமிடம் இங்கே நிற்க சொல்லேன் என்றால், ஆண்டவர் இயேசு எருசலேம் ஆலயத்திற்குள் செல்கின்றார். 2 முக்கியமான கட்டிடம் இருக்கிறது எருசலேமிலே. ஒன்று பிலாத்துவின் அரண்மனை, 2வது எருசலேம் ஆலயம். பிலாத்துவின் அரண்மனைக்கு தான் போவார், அங்கே சண்டை போடுவார். நாம் எல்லோரும் எதிர்பார்க்கிற, இஸ்ராயல் மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த அரசாட்சியை நிறுவுவார் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள், ஆரவாரம் செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் எருசலேம் ஆலயத்திற்கு வருகிறார், தான் பலியாக வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காக. இதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். நாம் பெருமை மிகு டிவைன் நகரில் ஆலயத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயம் பாருங்கள், நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. எருசலேம் ஆலயத்தில், எருசலேமில் ஆலயம் அடையாளமாக இருந்தது போல இந்த டிவைன் நகர் மக்கள் நம்ம எல்லாருக்கும் இது பெருமைக்குரிய, மகிழ்ச்சிக்குரிய, ஆசீர்வாதத்துக்குரிய ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்திற்குள் நாம் நுழைகின்ற பொழுது செருப்பை எல்லாம் கலட்டிவிட்டு ஆலயத்திற்குள் வர முயற்சி செய்யுங்கள். தயவு செய்து கொடி மரத்துல அங்கிருந்து தயவு செய்து உட்காரார்கள். ஆலயம் புனிதமானது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியது. எனவே ஒவ்வொருவரும் அந்த ஆலயத்திற்குள் வர வேண்டும் என்ற ஆசையோடு, ஆர்வத்தோடு நுழைவோம். இப்பொழுது பாடல் குழு மீண்டுமாக பாடுறீங்களா? பாடல் குழு போங்க. ஆரவாரம்